எப்பவாவது காட்டுவார். எப்போ காட்டுவார்? அடுத்த வகுப்பில் காட்டுவார்னு சொல்ல முடியாது. அந்த கேரண்டி வாரண்டி எல்லாம் நம்மகிட்ட கிடையாது. இப்போ காட்டலை, எப்போவாவது காட்டுவார். அவர் எப்போ காட்டுறாரோ அப்போதான் நம்மளால காண முடியும். 11ஆம் நூற்பா. காண கண்டிடும் தன்மையுடைய கண்ணுக்கு ஏயும் உயிர் காட்டி கண்டிடுமா போல். அவன் காட்டத்தான் நம்மால காண முடியும். இப்போ பொறிகள் வழியாகவும் காட்டுவான், நேரடியாகவும் காட்டுவான். சில நேரங்களிலே இறைவன் நமக்கு அறிவுக்கு அறிவாக நின்று கொண்டு சில செய்திகளை உணர்த்தி கொண்டு இருப்பான். அது இப்போ இந்த பக்குவ முதிர்ச்சியில் நிகழும். ஆனால் அங்கே என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அறிகிற போது நான் அறிந்தேன் என்று நினைக்கும். இறைவன் காட்ட கண்டாலும் கூட நான் அறிகிறேன் அப்படின்னு நினைப்பு வந்துட்டு அது என்ன ஆகிடும்? அந்த ஞானத்துக்கு என்ன பேர்? பசு ஞானம். நான் கண்டேன்னு சொன்னால் பசு ஞானம். கருவிகள் வழியாக கண்டா பாச ஞானம். கருவி வழியாக கண்டாலும் சரி, அறிவுக்கு அறிவாக இருந்து சொன்னாலும் சரி, பெருமான் கொடுத்தது, அவன் நம் அறிவை விளக்கி கொண்டிருக்கிறான்ங்கிற அனுபவத்தில் நின்றுட்டா அதுக்கு என்ன பேர்? பதிஞானம்னு பேர். பதிஞானம்னு பேர். அதுதான் தன்னிறமும் பல்நிறமும் தானாம்கள் தன்மை தரும். பன்னிறத்தையும் தன்னிறத்தையும் தனது நிறமாக கொண்டிருக்கிற கல் தானாம்கள். தானாம்கள் என்னது? தன்மையை கொண்டிருக்கின்ற கல். என்ன தன்மை? தன்னிறத்தையும் காட்டும், பல நிறத்தையும் காட்டும். தன்னிறம் என்பது பசுஞானம், பல நிறங்கள் என்பது பாசஞானம். ரெண்டையும் காட்டும். அந்த தன்மை போல பொன்னிறம் போல். பொன்னிறம் என்பது என்ன? சூரிய ஒளி. இந்த ரெண்டையும் செய்வது எது? சூரிய ஒளி தான். தன்னிறத்தை காட்டுவதும் சூரிய ஒளி தான், பல நிறத்தை காட்டுவதும் சூரிய ஒளி தான். அதுபோல மண்ணிறம் நிலை பெற்ற நிற திருவருள். மண்ணிறம் என்பது திருவருள். இப்போ இந்த மண்ணிலே நமக்கு ஞானத்தை கொடுப்பது எது? திருவருள் தான். படிகத்திற்கு பல தன்மைகளை தருகின்ற சூரிய ஒளி போல ஆன்மாவினுடைய ஞானத்தை விளக்குவது திருவருளே. திருவருள் தான் செய்யும். எப்படி செய்யும்? வேறாய் இருந்து செய்யும். இந்த வேறாய் என்பது எங்க இருக்கு? சூரியனும் பளிங்கும் போல. சூரியன் வேற, பளிங்கு வேற. ஆனா பளிங்கு மிளிருன்னா என்ன வரணும்? சூரியன் வரணும். பளிங்கு விளக்கம் செய்யணும்னா எது வரணும்? சூரியன் வராம பளிங்கு விளங்காது. ஆனா சூரியன் எப்படி இருக்கிறது? பளிங்குக்கு வேறாய் இருக்கு.